ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் டு மோனி ஸ்பைசி கிச்சன். இன்றைக்கி நாம் என்ன ரெசிபி பார்க்க போகிறோன்னா, ரொம்பவே வாயில் வச்ச உடனே கரைஞ்சி போகிற அளவுக்கு இருக்கக்கூடிய பிஸ்தா பர்ஃபி எப்படி பண்ணலான்னு நாங்கள் பார்க்க போகிறோம். இது பார்த்திங்க அப்படின்னா பாகுபதம் எதுவும் மாறாமல் ரொம்பவே பர்ஃபெக்டாக நம்ம வீட்டிலே ரொம்ப சிம்பிளாக பண்ணி முடிக்கலாம். நம்ம கடைகளில் போய் தான் வாங்கணும் அப்படிங்கிற அவசியமே இல்லை. வீட்டிலே ரொம்ப சிம்பிளாக ஹெல்த்தியாக பண்ணி முடிக்கலாம். இது பார்த்திங்கன்னா எல்லா ஃபெஸ்டிவலுக்குமே நீங்கள் கண்டிப்பாக வீட்டில் ட்ரை பண்ணலாம். ரொம்பவே டேஸ்டியான ஒரு பர்ஃபியும் கூட. இது பார்த்திங்க அப்படின்னா நம்ம வாயில் வச்சோடனே அப்படி கரைஞ்சிரும். இது செட் ஆகுறதுக்கும் ரொம்ப டைமெல்லாம் எடுக்காது. ரொம்ப சிம்பிளாக ரொம்ப ஹெல்த்தியாக பண்ணலாம். இப்போ வாங்க இது எப்படி செய்யலான்னு பார்க்கலாம். அதுக்கு முன்னாடி நம்ம சேனலை சப்ஸ்கிரைப், லைக், ஷேர் பண்ணுங்கள். ஃபஸ்ட்டு இது பண்ணுறதுக்காக ஒரு குட்டியான பவுல் எடுத்துகிட்டு இதில் சரியாக அரைக்கப்பளவுக்கு பாதாம் எடுத்துக்கலாம். இப்போ இதை நல்லா சூடான தண்ணி ஊற்றி நம்ம கொஞ்சம் நேரம் ஊற வைக்கணும். நம்ம இந்த மாதிரி பிஸ்தா பர்ஃபி பண்ணும்போது பாதாம் சேர்த்து பண்ணும்போது தான் அதோட டேஸ்ட் ரொம்ப நல்லா இருக்கும். நீங்கள் ஃபுல்லாகவே பிஸ்தாவில் பண்ணிட்டீங்க அப்படின்னா ஒரு சில டைமில் நம்மளுக்கு பக்குவம் மாறக்கூட வாய்ப்பு இருக்குது. இப்போ இது ஒரு அரை மணி நேரம் நல்லா ஊறினதுக்கப்புறமா இதோட தோல் நம்ம இந்த மாதிரி எடுத்துக்கணும். இப்போ பார்த்திங்க அப்படின்னா இது உரிக்கிறதுக்கு ரொம்ப ஈஸியாக வரும். இப்போ எல்லாத்தையுமே இந்த மாதிரி தோல் உரித்து எடுத்துக்கோங்க. எடுத்துகிட்டு இதோட ஈரப்பதம் போகிறதுக்காக இந்த மாதிரி ஒரு டவலில் போட்டு இதை நல்லா நம்ம தொடச்சி எடுத்துக்கலாம். அப்போ தான் இதில் எந்த ஈரமும் நம்மளுக்கு இருக்காது, அதாவது தண்ணி நினைவு எதுவுமே இருக்காது. இப்போது இந்த அளவுக்கு நல்லா தொடச்சதுக்கப்புறமா ஒரு கடாய் எடுத்து ஸ்டவ் ஆன் பண்ணிக்கோங்க. இதில் இதை டைரெக்டாக நம்ம உள்ளே போட்டு ரோஸ்ட் பண்ணிக்கணும். அதாவது இதோட கலர் சேஞ்ச் ஆகக்கூடாது, நல்லா ஒயிட் கலரில் தான் இருக்கணும். நல்லா சூடு ஏறணும். லோ ஃப்ளேமில் வச்சு இந்த மாதிரி நல்லா வறுத்தெடுத்துக்கலாம். இப்போ ஓரளவுக்கு கொஞ்சம் வறுத்ததுக்கப்புறமா அரை கப் அளவுக்கு பிஸ்தா பருப்பு சேர்த்துக்கலாம். நீங்கள் மொத்தமாக பண்ணுறீங்க அப்படின்னா இந்த மாதிரி பாதாமுக்கு பதிலாக நம்ம பிஸ்தாவை மட்டுமே போட்டு நல்லா ரோஸ்ட் பண்ணிவிட்டு அந்த மாதிரி கூட நீங்கள் பண்ணலாம். இப்போ இதில் ஒரு 5 போல் ஏலக்காய் சேர்த்துக்கலாம் ஃப்ளேவருக்காக. இது ஆப்ஷனல் தான், தேவை இருந்துச்சுன்னா மட்டும் நீங்கள் ஆட் பண்ணிக்கலாம். ஆட் பண்ணிவிட்டு கொஞ்சம் நல்லா வறுத்துட்டு இதை ஆற விடுங்க. கொஞ்சம் ஆறினதுக்கப்புறமா இதை ஒரு மிக்ஸி ஜாரில் போட்டு நம்ம அரைச்சி எடுக்கணும். இப்போ இது கூடவே பார்த்திங்கன்னா ஒரு முக்கியமான பொருள் அப்படின்னா பால்கோவா. இது நான் 1/4 கப் அளவுக்கு சேர்த்துருக்கேன். இது சுகர் இருக்கக்கூடிய பால்கோவா. இதுக்கு பதிலாக நீங்கள் பால் பவுடர் கூட ஆட் பண்ணிக்கலாம், ஒரு 2 டேபிள் ஸ்பூன். இப்போ சேர்த்துட்டு இந்த மாதிரி நல்லா அரைச்சி எடுங்க. அதாவது இந்த பாதாம் பிஸ்தா பருப்புலேருந்து கொஞ்சமாக எண்ணெய் வர ஆரம்பிக்கும். ஸோ அந்த ஒரு பக்குவம் வரைக்கும் நீங்கள் அரைச்சி எடுத்துக்கலாம். இப்போ இதை நம்ம மாற்றி வச்சுட்டு ஒரு கடாய் எடுத்துக்கோங்க. ஸ்டவ் ஆன் பண்ணிவிட்டு இதில் 1 கப் அளவுக்கு சுகர் ஆட் பண்ணணும். இதில் பார்த்திங்கன்னா ஒரு 1/4 கப்பு தண்ணி சேர்த்து இது ஒரு கம்பி பதம் வரணும், அது வரைக்கும் நல்லா காய்ச்சி எடுத்துக்கலாம். அளவுகள் பார்த்திங்க அப்படின்னா அரை கப்பு பாதாம், அரை கப்பு பிஸ்தா, 1 கப்பு சுகர் எடுத்துக்கணும், 1/4 கப்பு தண்ணி சேர்த்துக்கணும். இதுதான் அளவுகள். இப்போ பார்த்திங்கன்னா இது ஒரு கம்பி பதம் வரணும். இந்த மாதிரி 2 விரல் கடையில் வச்சு பார்த்தோம் அப்படின்னா ஒரு கம்பி மாதிரி உடையணும். இதுதான் பக்குவம். இந்த டைமில் நம்ம அரைச்சி எடுத்து வச்சுருந்தோம்ல இந்த பேஸ்ட்டு எல்லாத்தையுமே உள்ள டேரெக்டாக சேர்த்துக்கலாம். நீங்கள் பண்ணும்போது பார்த்திங்கன்னா கம்பி பதம் கொஞ்சம் ஓவர் ஆயிடுச்சு அப்படின்னாலும் நம்மளுக்கு பர்ஃபெக்டாக வராது. அதே சமயம் ஒரு கம்பி பதம் வரல அப்படின்னாலும் கரெக்டாக வராது. இப்போ இதில் நான் ஃபுட் கலர் ஆட் பண்ணியிருக்கேன், க்ரீன் ஃபுட் கலர். இது கேசரி பொடி தான். இது ஆப்ஷனல், நீங்கள் இருந்துச்சுன்னா சேர்த்துக்கலாம். இல்லை அப்படின்னா இதை நீங்கள் கட் பண்ணிவிட்டு அப்படியே நம்ம போட்டு மிக்ஸ் பண்ணிடலாம். இது பிஸ்தா பர்ஃபி அப்படிங்கிறனால லேசாக ஒரு க்ரீனிஷ் கலர் இருக்கும்போது பார்க்க நல்லாயிருக்கும், அதனால் ஆட் பண்ணியிருக்கேன். பேக்கரிகளில் நம்ம கிடைக்கும்ல அந்த ஒரு கலருக்காக. இப்போ இதையும் சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணி கொடுத்துட்டே இருங்க. மீடியம் ஃப்ளேமில் வச்சு நம்ம கிட்டத்தட்ட ஒரு 5 மினிட்ஸ்க்கு இந்த மாதிரி நல்லா மிக்ஸ் பண்ணி கொடுக்கும்போது பார்த்திங்கன்னா கடாயில் ஒட்டாமல் நல்லா சுருண்டு வரும். அந்த ஸ்டேஜில் நம்ம 1 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு நெய் ஆட் பண்ணிக்கலாம். ஆட் பண்ணிவிட்டு நல்லா கலந்து கொடுங்க. நம்ம மிக்ஸ் பண்ணும்போது கடாயில் ஒட்டாமல் வந்துச்சு அப்படின்னாலே நம்மளுக்கு பர்ஃபெக்டான பதம் அப்படிங்கிறது அர்த்தம். அதுக்கு மேலே நீங்கள் நல்லா மிக்ஸ் பண்ணி கொடுத்தீங்கன்னா ரொம்ப கெட்டியாயிரும். ஸோ அதுக்கு கணக்கு பண்ணி நம்ம எடுத்துக்கணும். ஃபஸ்ட்டே எடுத்துட்டிங்கன்னா செட் ஆகாது. நம்ம கரெக்டான டைமில் எடுக்கணும். கொஞ்சம் டைம் கூட விட்டுட்டோம் அப்படின்னாலும் நம்மளுக்கு ரொம்ப கெட்டியாயிரும். இப்போ பார்த்திங்கன்னா நல்லா இந்த மாதிரி கடாயில் ஒட்டாமல் வந்துருச்சு. இப்போ இதை நம்ம ஒரு ட்ரேயில் போட்டுடலாம். நான் பட்டர் பேப்பர் போட்டு இந்த மாதிரி ஒரு டின் எடுத்து வச்சுருந்தேன். அதில் நம்ம இப்போது காய்ச்சி எல்லாத்தையுமே உள்ளே போட்டுடலாம். போட்டுட்டு கொஞ்சமாக நெய் ஏதாவது மேலே இந்த மாதிரி ஊற்றி விட்டு ஈவனாக ஸ்ப்ரெட் பண்ணி விட்டுருங்க. இப்போது இந்த மாதிரி ஈவனாக நம்ம ஸ்ப்ரெட் பண்ணிடலாம். இது சீக்கிரமாக பண்ணிடணும், இல்லைன்னா இது செட் ஆக பார்க்கும். இந்த மாதிரி நல்லா ஸ்ப்ரெட் பண்ணி விட்டுட்டு ஒரு 10 மினிட்ஸ்க்கு மட்டும் இதை நம்ம அப்படியே இதை ரெஸ்ட் பண்ணி விட்டுறலாம்.
அதாவது கொஞ்சம் நல்லா காய விட்டுறலாம். இது ஒரு 10 மினிட்ஸ்லேயே நல்லா வந்து செட் ஆயிரும். இப்போ கொஞ்சமாக நட்ஸ் வந்து மேலே தூவி இதையும் சேர்த்து நம்ம இந்த மாதிரி நல்லா ப்ரெஸ் பண்ணி விட்டுட்டோம் அப்படின்னா பார்க்குறதுக்கு அழகாக இருக்கும். இப்போ இதை அப்படியே செட் ஆக விட்டுருங்க. ஒரு 10 மினிட்ஸ் மட்டும். 10 மினிட்ஸில் நல்லா வந்து இது நம்மளுக்கு செட் ஆகி வரும். ரொம்ப குயிக்காக ரொம்ப ஈஸியாக ரெடி ஆயிரும். இப்போ ஒரு 10 நிமிஷம் கழித்து பார்த்தோம் அப்படின்னா சூப்பராக செட் ஆயிடுச்சு. இப்போது உங்களுக்கு தேவைப்பட்ட ஷேப்புக்கு நம்ம வந்து கட் பண்ணி எடுத்துக்கலாம். நான் வந்து கடைகளில் கிடைக்கக்கூடிய அந்த சின்ன சின்னதாக ஸ்கொயர் ஷேப்பில் நம்மளுக்கு கிடைக்கும்ல, அந்த மாதிரி தான் நான் கட் பண்ணி எடுக்க போகிறேன். ஃபஸ்ட்டு ஓரத்தை நீங்கள் வந்து தேவைப்பட்டால் கட் பண்ணி எடுத்துக்கலாம். இப்போ வீட்டில் பண்ணுறோம் அப்படிங்கிற பட்சத்தில் நம்ம இந்த மாதிரி ஓரத்தை கட் பண்ணணும் அப்படிங்கிற அவசியம் ஏற்படாது. நான் உங்களுக்கு சாம்பிளுக்காக மட்டும் காமிக்கிறேன். இந்த மாதிரி கட் பண்ணி எடுத்துகிட்டு அதுக்கப்புறமா கூட நம்ம பீஸ் போடலாம். இல்லை அப்படின்னா அப்படியே டேரெக்டாக கட் பண்ணி எடுத்துக்கலாம். இப்போது இந்த மாதிரி 3 கட் பண்ணிவிட்டு நம்ம வந்து கிராஸில் 3 கட் பண்ணிடலாம். அது பார்க்க வந்து நல்ல ஒரு ஸ்கொயர் ஷேப்பில் இருக்கும். இது வந்து ரொம்ப ஈஸியாக ரொம்ப குயிக்காக வந்து நம்ம பண்ணி முடிக்க முடியும். இப்போ இதே மாதிரி நம்ம திருப்பியும் வச்சு கட் பண்ணிடலாம். எடுக்கிறதுக்கும் பார்த்திங்கன்னா ஈஸியாக இருக்கும். நம்ம பட்டர் பேப்பர் போட்டு இந்த மாதிரி போடும்போது எடுக்கவும் ரொம்ப ஈஸியாக இருக்கும். நல்லாவே சாஃப்டாக இருக்கும் இந்த பர்ஃபி பொறுத்தவரை. இதை வந்து தீபாவளி, பொங்கல், அப்புறமா போகி, கிறிஸ்துமஸ் எல்லா ஃபங்க்ஷனுக்குமே நீங்கள் கண்டிப்பாக செய்யலாம். இப்போ அவ்வளோதான், ரொம்ப சூப்பராக ரெடி ஆயிடுச்சு. இந்த ஒரு பர்ஃபி பொறுத்தவரை உங்களுக்கு 2 வீக்ஸ் வரைக்கும் கெட்டு போகாமல் இருக்கும். ரொம்பவே சாஃப்டாக இருக்கும். ஸோ கண்டிப்பாக நீங்களும் வீட்டில் ட்ரை பண்ணலாம். நம்ம இனிமேல் பேக்கரியில் தான் போய் வாங்கணும் அப்படிங்கிற அவசியமே இல்லை. நீங்கள் பர்ஃபெக்டான அளவுகளோட நான் சொன்ன மெத்தடில் பண்ணிங்க அப்படின்னா உங்களாலேயும் ரொம்ப ஈஸியாக பண்ண முடியும். ஸோ கண்டிப்பாக செஞ்சு பார்த்துட்டு எப்படி வந்துச்சுன்னு கமெண்ட் பண்ணுங்கள். இதே மாதிரி இன்னும் நிறைய ரெசிபிஸ் வேணும்னு நினச்சிங்கன்னா மோனி ஸ்பைசி கிச்சன் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். நெக்ஸ்ட் இன்னொரு வீடியோவில் உங்களை சந்திக்கும் வரை டேக் கேர், பாய்.